ஆ பல்லு வலிக்குதே. இந்த பல்லுகளிலயோ, ஈறுகள்லயோ பிரச்சனை இருந்தாதான் பல்வலி வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. வேறு சில பிரச்சனைகள்னாலயும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். தாடையிலையோ பல்லுல ஈரலையோ வலி வந்தா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது டென்டல் டாக்டர் தாங்க. அவங்க உங்க பற்கள் ஈரலை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது எங்களை மாதிரி டிஎம்ஜே ஸ்பெஷலிஸ்ட் தாங்க. தாடை மூட்டுன்னு சொல்ற இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்ல முக்கியமான மசில்ஸான இந்த மெசிட்டர், டெரிகாய்ட், டெம்பரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மசில்கள்ல ஏற்படுற வலி இறுக்கமும் பார்த்தீங்கன்னா தாடையும் தாண்டி பல்லு, ஈறுகள், காது, தலைவலி, ஃபேஷியல் பெயின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே பரவுங்க. தாடை மூட்டுகள்ல தான் இந்த மாதிரி வலி வரும்ன்ற புரிதல் நிறைய பேருக்கு இல்லாம தேவையில்லா தனக்கு வேற ஏதோ பிரச்சனை வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டான டிஎம்ஜே ஸ்பெஷலிஸ்ட்டை போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு கரெக்டான ரூட் காஸை வந்து கண்டுபிடிச்சி கரெக்டான தசைகளை ரிலீஸ் பண்றது மூலமா சில வாரங்களே இந்த பிரச்சனையை வந்து நீங்க சரி பண்ணிக்கலாங்க. சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையை ரெகுலரா நாங்க பார்த்துட்டு இருக்கோங்க. சிட்டிங் ஜாபு, ஸ்ட்ரெஸ், இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால கழுத்து வலியோடு சேர்த்து இந்த தாடை முட்டு ஜாயிண்ட்டும் நிறைய எஃபெக்ட் ஆகுது. இந்த பல்லு, ஈர்கள்ல வலி வந்தாலே பல்ல மட்டும் பார்க்காம இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டையும் எவ்வளவு இயர்லியா நீங்க டயக்னோஸ் பண்ணிக்கிறீங்களோ ஈஸியா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடலாம். நிறைய பேருக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.